தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நாங்கள் கிரவுண்ட் ஒர்க்கே பண்ண மாட்டோம். 90,000 பூத்தில் 23,000 பூத்தில் எதிர்கட்சிக்கு ஏஜென்ட்டே கிடையாது. அப்போ இது ஒரு பெரிய மெசேஜ் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும். விமன் யுனைட் ஆனாங்கன்னா, அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ்னால் அவங்க யுனைட் ஆனாங்கன்னா ஆட்சிகளை வர வைக்கலாம். ராமர் கோயில் கட்டப்பட்ட அந்த தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளர் பிஜேபி கேண்டிடேட்டை டிஃபீட் பண்றாரு. உங்களோட கேம்பெயின் அவ்வளோ எக்ஸலண்டா இருந்திருக்கு. அப்ப அதை சாதிக்க முடிஞ்ச உங்களால இன்னைக்கு இதை சாதிக்க முடியாதா? ₹1000 நிதியுதவியை எலெக்ஷன் விதிகளுக்கு மீறி தான் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்தது யாரு? நிதிஷ்குமார் மோடி அரசு. நான் அவங்களுக்கு தான் போடுவேன். அவங்க கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. எப்படி கொடுப்பாங்க? முதல்ல அதை அனௌன்ஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான். எப்பவுமே எஸ்ஐஆர்னால பாதிக்கப்படுற கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிகேவா தான் இருக்கும். அதனால பலனடைகிற கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஏஜென்ட்ஸ் கீழே இருக்காங்க. சிராக் பாஸ்வான், பிரசாந்த் கிஷோர், ஓவைசி, இவங்க 3 பேருமே சேர்ந்து வாக்குகளை பிரிக்க போய் தான் அது எதிரணி கூட்டணிக்கு பெரிய ஒரு தோல்வியா வந்திருக்கு. அகைன் தியரி, இதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வருவது, மக்களினுடைய தீர்ப்பை கொச்சைப்படுத்தாதீர்கள். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பீகார் தேர்தல் முடிவுகள் இன்னும் நம்ம பேசுகிற டைமில் இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படல. ஆனால் ஏறக்கூடிய என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெற போகிறாங்க. அதுவும் ஒரு லேண்ட்ஸ்லைடு வெற்றி கிடைக்க போகுதுன்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம் இந்த ஏர்லி கவுன்ஸில். இந்த ஒரு முடிவுகள் பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை எப்படி சார் இருக்கு? சுனாமி அப்படிதான், வேவ்லாம் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி, ஒரு ஆழிப்பேரலை இந்தியா கூட்டணியை தூக்கி வாரி சென்று விட்டது. அப்படி தான் இதை பார்க்கணும். வெறும் எஸ்ஐஆர்னால் இது நடந்தது, எலெக்ஷன் கமிஷனுடைய பார்ஷியல் ஆட்டிடியூட்னால் நடந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மக்களினுடைய தீர்ப்பு. இதை நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் இதற்கு தலை வணங்கியே ஆக வேண்டும். முதல் டு ஸ்டார்ட் வித். ரெண்டாவது, இது எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிதிஷ்குமார் அவர்களுக்கு பெண்கள்கிட்ட இருக்கின்ற அந்த அதீத ஆதரவு, அது ஒட்டுமொத்தமாக அந்த என்ன சொல்கிறது, ப்ராஹிபிஷன் அப்படிங்கிற மதுவிலக்கு, இந்த மது இல்லாத மாநிலமாக பீகார் அறிவிக்கப்பட்ட பிறகு அவருக்கு பெண்களிடம் அமோக வரவேற்பு இருக்கிறது. மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு ஆராய்ஞ்சிட்ருக்கோம். மதுவிலக்குனால இருக்கக்கூடிய பின்விளைவுகள்லாம் நிறைய, கள்ளச்சாராய மரணங்கள், கள்ளச்சாராயம் எந்த அளவுக்கு சொசைட்டியில் ஊன்றி கிடக்குது, இதெல்லாம் வேறு. பட் இந்த மதுவிலக்குங்கிறது பெண்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு ஆதரவை கொண்டு வந்திருக்கிறது. இன்னொன்று, இந்த ₹10,000 பணம், அந்த பணம் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. ஸோ இது என்னன்னா, பிஜேபி அவங்களோட நேரட்டிவை எவ்வளவு ஈஸியாக அவங்க மாற்றுறாங்க, அந்த நேரட்டிவை மாற்றி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வராங்கங்கிறது. தமிழ்நாட்டில் ₹1000 கொடுப்பது தவறுங்கிறாங்க. அது வெல்ஃபேர் மெஷர் கிடையாது, அது ஃப்ரீபி, அது ரேவடி கல்ச்சர் அப்படின்னு பிரதமர் உத்தரப்பிரதேசத்தில் போய் பேசுகிறாரு. ஆனால் இந்த ₹1000 கொடுப்பது சரியாக இருக்கும், அது கொடுத்தா ஓட்டு நமக்கு வரும்னோடனே மகாராஷ்டிராவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. பீகாரில் ஒரு ஸ்டெப் ஃபர்தர் அஹெட் போய் ₹10,000 கொடுக்குறாங்க. இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறவங்களுக்கு ₹2,00,000 வரை சுயதொழில் செய்வதற்கு கிராண்ட். ஸோ அப்போது ரேவடி கல்ச்சர்னு ஒரு இடத்துல சொல்கிற அதே விஷயத்தை அவங்க செய்தாலும் கூட அதை யாரும் கேள்வி கேட்காத வகையில் அவங்க அதை செய்து முடிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி பண்ணுறாங்க. இன்னொன்று இந்த சோஷியல் என்ஜினியரிங், கேஸ்ட், நிறைய கம்யூனிட்டிஸை, அந்த கம்யூனிட்டிஸ்க்கு ஒருவருக்குள்ளே ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கம்யூனிட்டிஸை ஒன்று கொண்டு எல்லாரையும் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியின் தலைமையில் ஒருங்கிணைச்சு ஒரு சோஷியல் இன்ஜினியரிங், ஒரு காஸ்ட் போலரைசேஷனுங்கிறத ஒரு பக்கமாக விடாமல் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங், பல காஸ்ட்டை கொண்டு எல்லாரையும் ஒருங்கிணைத்து வைத்து ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. இதையெல்லாம் மீறி அவங்க பண்ணுற மிகப்பெரிய விஷயம் என்னென்னா மைக்ரோ லெவல் பிளானிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ்.
60,000 பூத்துன்னா 60,000 பூத்துக்கு 60,000 பேர். அந்த 60,000 பேரோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கும். அந்த 60,000 பேர் என்ன பண்ணணுங்கிற வேலையை நான் சொல்லுவேன். மைக்ரோ மேனேஜிங் அட் த பூத் அண்ட் சப் பூத் லெவல், அதுதான் வெற்றிக்கு காரணம். எஸ்ஐஆரில் இவ்வளோ பேர் அவங்க எடுத்துட்டாங்க, அது மட்டுமே இல்லை, அது ஒரு பிரச்சனை தான். எலெக்ஷன் கமிஷன் மீது 1000 விமர்சனங்கள் ஒரு பத்திரிகையாளராகவே எனக்கு இருக்குது. அரசியல் கட்சிகளுக்கு 2000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை வைத்து கொண்டு மட்டுமே மக்களுடைய தீர்ப்பை நீங்கள் கொச்சைப்படுத்தி விட முடியாது, கொச்சைப்படுத்தவும் கூடாது. ஆனால் சார், இப்போ இந்த காங்கிரஸ் என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய் நிதியுதவியை வந்து எலெக்ஷன் விதிகளுக்கு மீறி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க. அப்போ அதுவே வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான போக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாலும், இல்லை, ஜனநாயகத்துக்கு எதிரான போக்குங்கிறதெல்லாம் வாதங்கள் தான். எலெக்ஷன் அதை தான் சொல்லிட்டேனே, எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு துணை போச்சு. ஆனால் ஃபைனலாக கொடுத்துட்டாங்கல்ல, அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சுல. நான் ஏற்கனவே பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், கொடுக்குறவங்களுக்கும் கொடுக்க போகிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க கொடுக்க போகிறேன்னு தான் சொல்கிறாங்க, இவர் கொடுத்துட்டாரு, கொடுத்தவருக்கு தான். பணம் என் கைக்கு வந்துருச்சு. பணம் கொடுத்தது யார்? நிதிஷ்குமார், மோடி அரசு. நான் அவங்களுக்கு தான் போடுவேன். அவங்க கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. எப்படி கொடுப்பாங்க? முதல்ல அதை அனௌன்ஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். எப்போவுமே 1000 ரூபாய் நாங்கள் மகளிர் உதவித்தொகை கொடுப்போன்னு திமுக சொன்னாங்க. 1500 ரூபாயை எக்ஸ்ட்ராவாக கொடுப்போன்னு அதிமுக சொன்னாங்க. 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கொடுப்போன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. அது ஏன் நீங்கள் அப்புறம் சொன்னீங்கன்னா, எங்கள் தேர்தல் அறிக்கையை திமுக லீக் பண்ணிடுச்சு, எங்கள் தேர்தல் அறிக்கையை எப்படியோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது எங்களோட ஒரிஜினல் திட்டம்னு பொன்னையன் சொன்னார். ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள். இப்போது மக்களுக்கு எப்போவுமே அந்த ஒரிஜினலாக யார் அதை கன்சீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான், அவங்க மாஸ் பார்ட்டியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் மேலே நீங்கள் குற்றம் சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஏன் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணல, நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு போகல, நீங்கள் ஏன் மக்கள் மன்றத்தில் அதை கொண்டு போய் வைக்கலை? அவங்க எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜிஸாக வராங்க. அவங்க எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜிஸாக வைக்கும்போது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்னு ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டா கூட, அப்போ நீங்கள் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் தானே நாடாளுமன்ற தேர்தலில் 99 சீட்டில் ஜெயிச்சிங்க. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் தானே நீங்கள் வந்து எஸ்பியை வச்சுக்கிட்டு உத்தரப்பிரதேசில் அவ்வளோ பெரிய எலக்டோரல் விக்ட்ரியை கொண்டு வந்தீங்க. அப்போ இங்கே என்ன ஆச்சு? அப்போது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சுணக்கம் இருக்கிறது. இன்றைக்கி ஸ்பீக் ராகுல் காந்தி இந்தியாவில் இல்லை, பிரியங்கா காந்தி இந்தியாவில் இல்லை. ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடும், மக்கள்கிட்ட பேசு பொருளாகப்படும். கட்சி தலைவராகிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சனல் லைஃபே இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஆனாலும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயம் இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ரெகுலராக பண்ணக்கூடாது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்தில் இந்தியா கூட்டணிக்கு இருந்த ஜோஷ் செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் இல்லை. ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுறது நடுவில் நிறுத்திட்டார். தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஜூன்லையோ இல்லை மேலையோ அனௌன்ஸ் பண்ணுறதை தடுத்தது யார்? என்ன விஷயம் உங்களை தடுத்தது? அந்த மாநிலத்தில் அவங்க தான் ஆங்கர் ஆஃப் த அலையன்ஸ், அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறாங்க, அவங்க தான் எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் ஆதரவு இருக்குது. அவங்களுக்கு ஆதரவு இருக்கும் பொழுது அப்போ அவங்கள அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏன் அவ்வளவு நாள் ஆகுது? நீங்கள் போன முறை 70 சீட்டில் நின்று 19 தான் ஜெயிக்கிறீங்க, இந்த முறை 61 வேணுன்றீங்க, இப்போ 4 சீட்டில் போய் நின்றுருக்கீங்க. அப்போது வின்னபிலிட்டியை தான் பார்க்கணுமே தவிர எங்களுக்கு சீட்டு அதிகம் வேணும், நாங்கள் வந்து கிரவுண்ட் ஒர்க்கே பண்ண மாட்டோம். 90,000 பூத்தில் 23,000 பூத்தில் வந்து எதிர்கட்சிக்கு வந்து ஏஜென்ட்டே கிடையாது. சார், அப்போ காங்கிரஸ்காரங்க வந்து எஸ்ஐஆர் மட்டுமே போதுன்ற மாதிரி அரசியல் கணக்கில் தப்பு கணக்கு போட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? காங்கிரஸ் மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணி, ஆர்ஜேடி எல்லா கட்சிகளுமே வந்து இந்த எஸ்ஐஆர் போதும், இதை வச்சு மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க, நமக்கு பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டுருவாங்க. மக்கள் அப்படி இல்லை. பீகார் போன்ற மாநிலங்கள் வந்து வறுமை மிக்க மாநிலங்கள். 10,000 ரூபாய் ஒரு அரசாங்கம் கொடுக்கறது, நீங்கள் சரியாக அந்த வேலையை பண்ணிங்கன்னா 2 லட்சம் கொடுத்து உங்களுக்கு சுயதொழில் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும்னா எல்லாரும் ஓட்டு போட தான் போடுவாங்க. பெண்கள் தான் பெரும்பான்மையான வாக்குகளை போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த பெண்கள் இல்லை, டிரான்செண்டிங் காஸ்ட். அப்போ இது வந்து ஒரு பெரிய மெசேஜ் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும். விமன் வந்து யுனைட் ஆனாங்கன்னா, அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ்னால் அவங்க யுனைட் ஆனாங்கன்னா ஆட்சிகளை வர வைக்கலாம். ஓகே
சார் இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பீகாரில் எதிர்க்கட்சி கூட்டணியோட தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக ஒற்றுமையின்மை பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவங்க கட்சிக்குள்ளேயே வேட்பாளரை போட்டாங்க. ஆர்ஜேடி காங்கிரஸ் ஆமாம், அவங்களே போட்டி போட்டாங்க. அதை ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு வேறு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க வெளியில் வந்து. அதையும் தாண்டி வேறு என்னென்ன காரணங்கள்லாம் அவங்களோட தோல்விக்கு மிக முக்கியமானதாக பார்க்க வருங்க சார்? ஒரு கொஹசிவ் யூனிட்டாக அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணலை. மாறாக என்டிஏலையும் 1008 பிரச்சனை இருக்குது. என்டிஏ ஒன்று ஒரு கொஹசிவ் யூனிட்டு, ஒரு ஜாலியாக எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தோல் மேலே தோல் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய என்டிஏ எல்லாம் கிடையாது. அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னுமும் அங்கே பஞ்சாயத்து அதிகம். முதலமைச்சர் ஜெயிச்சிட்டவனா யார் முதலமைச்சர் ஆகுறதுன்னு 2 கட்சிகளுக்குள்ள பஞ்சாயத்து இருக்குது. 2 கட்சியும் வேற வழி இல்லாமல் 101 சீட்டில் போட்டி போடுறாங்க. கடந்த முறை தன்னுடைய எண்ணிக்கை குறைந்ததுக்கு காரணமான எல்ஜேபி ராம்விலாஸ் பாஸ்வான் பையனுக்கு 29 சீட்டு கொடுக்கணும், கொடுத்துருக்காரு நிதிஷ்குமார். அவர் தான் தலைவர் அந்த அலையன்ஸுக்கு. அங்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் உள்ளுக்குள்ளே சால்வ் பண்ணிக்கிட்டு வெளியில் கொஹசிவாக காமிச்சாங்க. இத்தனைக்கும் அவங்க சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டை கூட ப்ரொஜெக்ட் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த 10,000 ரூபாய் போதும். ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் கொடுக்க முடியாது தான். எதிர்கட்சிக்கு அது ஒரு ஹேண்டிகேப் தான், நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை மட்டுமே ஒரு காரணமாக வச்சு அப்படிலாம் பண்ண முடியாது. அரசியல் அப்படி நடக்காது. அப்போ திருப்பி கேட்டோம்னா காங்கிரஸ் ஆட்சிகளை கலக்கவே இல்லையா? ஜனநாயகத்துக்கு எதிராக காங்கிரஸ் எந்த ஒரு விஷயத்தையுமே நடத்தலையா? எமர்ஜென்சியை கொண்டு வரலையா? எல்லாத்தையும் கேட்கலாம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் மீது நான் 1000 விமர்சனங்களை வைக்கிறேன். ஆனால் அதை வச்சு மட்டுமே நீங்கள் அவங்க எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்கங்கிற அந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்ககிட்ட என்ன பிரச்சனை? நான் சொன்னேனே 99 சீட்டு ஜெயிக்கிறீங்க 2024 எலெக்ஷனில். உத்தரப்பிரதேஷில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அயோத்தியா ராமர் கோயில் கட்டப்பட்ட அந்த தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளர் ஒரு அப்பர் காஸ்ட் ஹிந்து வந்து பிஜேபி கேண்டிடேட்டை டிஃபீட் பண்ணுறாரு, சமாஜ்வாதி. உங்களோட கேம்பெயின் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. அப்போ அதை சாதிக்க முடிஞ்ச உங்களால் இன்னைக்கு இதை சாதிக்க முடியாதா? அப்போ உங்களுக்கு அன்னைக்கு வந்து ஒரு ஜோஷ் இருந்தது, அந்த ஜோஷ் இன்னைக்கு இல்லை, அவ்வளவுதான். நீங்கள் உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதை அக்செப்ட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே எலெக்ஷன் கமிஷன் காரணம்னா, ஆமாம் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பாதி பிரச்சனை இருக்குங்க, பாதி பிரச்சனை உங்ககிட்டயும் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் போட்டிங்கன்னா அப்போ நீங்கள் எதுக்கு கட்சியாக இருக்கிறீங்க? இது ஆர்ஜேடிக்கும் சேர்ந்து தான் இந்த கேள்வி. போன முறை 74 சீட்டு வாங்கியிருக்கீங்க, இப்போ கிட்டத்தட்ட 30க்கும் குறைவான இடங்கள். இன்ஃபேக்ட் அந்த 40 சீட்டு தான் நிதிஷ்குமாருக்கு போயிட்டதா சொல்றாங்க சார். அந்த ஒரு கெயின் வந்து நிதிஷ்குமார் அதிகமாக எடுத்துட்டாரு எல்லாமே இல்லை. இப்போ இந்த போன முறைனாலும் ஆர்ஜேடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, காங்கிரஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த முறை யாருமே பண்ணல, அலையன்ஸே பெர்ஃபார்ம் பண்ணல. காங்கிரஸ்லாம் மகாராஷ்டிராவில் எப்படி நடந்தது அதே மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவங்க ஒரு தேர்தலை வந்து மைக்ரோ லெவலில் அவங்க போய் மேனேஜ் பண்ண முடியும், பூத் லெவலில் அவங்க பண்ண முடியும். உங்களுக்கு பூத்துக்கே நீங்கள் இன்னும் ஆளை போடலையே. காங்கிரஸும் ஆர்ஜேடியும் வந்து வேற எங்கேயும் போய் கற்றுக்க வேணாம். திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, அவங்க இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சி எஸ்ஐஆரை எதிர்க்குது. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கட்சி போயிட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க, ஒவ்வொரு தெருதோறும் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் எஸ்ஐஆர் நடந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எஸ்ஐஆருக்கு ஹெல்ப்லைன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, லாயர்ஸை வச்சு ஹெல்ப்லைன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே போய் அந்த பிஎல்எஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் போய் ஃபார்ம்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அங்கே எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தவறு கீழே நடக்காமல் பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு தானே. எஸ்ஐஆர்னால பாதிக்கப்படுற கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிகேவாக தான் இருக்கும். அதனால் பலனடைகிற கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஏஜென்ட்ஸ் வந்து கீழே இருக்காங்க, பூத் லெவலில் போய் இருந்து இந்த ஓட்டரை ரிமூவ் பண்ணக்கூடாது, இந்த ஓட்டருக்கு நான் டாக்குமெண்ட் கொண்டு வரேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏடிஎம்கேவும் நிறைய பூத்துக்களில் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இல்லைங்கிறது நீங்கள் முதல்ல ஒத்துக்கோங்க. எல்லா இடங்கள்லையும் எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை. காங்கிரஸ் வந்து என்ன பண்ணோன்னா எல்லா இடத்துலையும் இந்த எண்ணிக்கைகளில் வந்து அவங்க வந்து குறியாக இருக்கக்கூடாது. எண்ணிக்கையில் என்ன இருக்குது? நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது தானே. போன முறை தமிழ்நாட்டில் 25 சீட்டு வாங்கினீங்க, 18 ஸ்ட்ரைக் ரேட்டு, எக்ஸலண்ட் ஸ்ட்ரைக் ரேட். உங்களுக்கும் விசிகேவுக்கும் தான் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கப்புறம் மதிமுகவுக்கு அவங்க எப்படியும் டிஎம்கே சிம்பலில் நின்னாங்க.
அப்புறம் இப்போ பேசுகின்ற விஷயங்கள் நாங்கள் விஜயோட போயிடுவோங்க. போங்க. எனக்கு என்னன்னா, காங்கிரஸ் வந்து நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு விலகி நாங்கள் தனியாக நின்று எங்கள் கட்சியை வளப்படுத்துவோம் சொன்னால் அது வரவேற்க தகுந்த விஷயம். இங்கே விட்டுட்டு நாங்கள் அங்கே போவோம்னா அப்போ ஏதாவது ஒரு குதிரை பின்னால் நீங்கள் பின்னால் தான் சவாரி பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? நீங்கள் உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஐடியாவே கிடையாதா தமிழ்நாட்டில்? அப்போ உங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னா அப்போ என்ன மாதிரி ஒரு மனநிலை அது? இங்கே ஒரு ராகுல் காந்தி மட்டும் போதாது. நீங்கள் கட்சியாக நீங்கள் வந்து உருவாக்கணும். கட்சியில் கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கணும். அந்த கட்டமைப்பு பாஜகவுக்கு இருக்குது, ஜேடியூக்கு இருக்குது. அவங்க அழகாக போய் ஓட்டர்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்க மெசேஜை கொண்டு போய் ஓட்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓட்டர்ஸ் நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சார், நிதிஷ்குமாருக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகவே இருக்கும். ஏன்னா தொடர்ந்து 20 ஆண்டுகளாக சிஎம்மாக இருக்காரு. இப்போ ஜெயிச்சு வந்துட்டாரு. அதனால் இன்னும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருந்தாலும் இதற்கு மத்தியிலையும் நிதிஷ்குமாரால் எப்படி ஜெயிக்க முடியுதுன்னு பார்க்கும்போது பல கணக்குகள் எதில் பேசப்படுது. நீங்கள் சொன்னது போல் காங்கிரஸோட மெத்தனம் ஒரு காரணமாக இருக்கும். அதையும் தாண்டி காங்கிரஸோட மெத்தனுங்கிறத மீறி அவங்களுடைய மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் அங்கே அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக வருது. அங்கே ப்ளஸ்ஸாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய 20 ஆண்டு கால ஆட்சி அது மச் பெட்டர் தேன் ஆர்ஜேடி. இது அந்த டைமில் தான் மைக்ரேஷன் அதிகமாகுதுங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னும் பீகார் இன்னும் பாவர்ட்டி ஸ்டேட்டாக தானே சார் இருக்கு. நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அவங்க என்னென்னா மேபி அந்த மக்களுக்கு வந்து முன்னே இருந்ததுக்கு இது பரவாயில்ல ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, தமிழ்நாடு மாதிரிலாம் அங்கே கிடையாது. அங்கே எவ்ரி திங் இஸ் அபவுட் காஸ்ட். அந்த காஸ்ட் போலரைசேஷன், அந்த காஸ்ட் இன்ஜினியரிங், அந்த சோஷியல் இன்ஜினியரிங், ஒரு 3 காஸ்ட்டை கொண்டு வந்து அந்த காஸ்ட்டில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் வச்சு நான் ஒரு அலையன்ஸ் ஆரம்பித்து அந்த அலையன்ஸை நான் ஜெயிக்க வைக்கிறேன். அந்த மைக்ரோ மேனேஜிங் பிஜேபியில் பண்ணுறாங்க. இன்னொன்று, எவ்வளவு பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க, விமனுக்கு எப்படிலாம் பெனிஃபிட் பண்ணணுன்றதை அவங்க பார்க்குறாங்க. விமனை வந்து ஒரு பெரிய கோர் ஓட் பேங்காக அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க. இங்கே வாங்க தமிழ்நாட்டுக்கு. இப்போ டிஎம்கே இந்த 4 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? அதிமுக கிட்ட இருக்கிற விமன் ஓட்டர்ஸை எடுக்கணும்னு தானே அவங்க பிளான் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க? மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கான இலவச பயணம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரே ஒரு 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 ஸ்கீம் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கீம் வந்து எல்லாரும் நினைப்பாங்க அதுக்கும் மகளிருக்கும் சம்மந்தம் இல்லை, அது வந்து குழந்தைகள் ஸ்கீம்னு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அதுவே மகளிருக்கான ஸ்கீம் தான். பெரும்பான்மையான இந்த வீடுகளில் பெண்கள் தான் சமைக்கிறார்கள். அவர்களுடைய சுமை தான் காலையில் குறையுது. ஸோ அப்போ நீங்கள் என்னன்னா அந்த விமனுக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு சில ஸ்கீம்ஸை கொண்டு வரீங்களே, அது வந்து ஒரு லாயல் ஓட் பேங்க், ரொம்ப ஒரு லாயலான ஒரு ஓட் பேங்க். தட் ஓட் பேங்க் வாஸ் வெரி லாயல் டு எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா as long as they were alive. இப்போ அந்த ஓட் பேங்க்கை வந்து அப்படியே மாற்றணும்னு டிஎம்கே ட்ரை பண்ணுறாங்க. 3 எலெக்ஷனில் அந்த ஓட் பேங்க் வந்து பெருமளவில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த எலெக்ஷனில் ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போது அப்போ என்னென்னா ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் வந்து ஃபேன்சி டேர்ம்ஸாக மாறுது. இதெல்லாம் டேர்ம்ஸ் தான், தியரிட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா, நீங்கள் கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணிங்கன்னா, மக்களுக்கான ஸ்கீம்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, அது ரேவ்டியோ நான் ரேவ்டியோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃப்ரீபீஸு, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூச்சப்படுகிறேன். அது ஃப்ரீபீஸ்லாம் கிடையாது. இன்னமும் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். தமிழ்நாட்டில் நீங்கள் கலர் டிவி கொடுத்தது கிண்டல் பண்ணாங்க பிஜேபி மற்றவங்கெல்லாம். பட் அந்த கலர் டிவியினால் பயன்பட்ட குடும்பங்கள் எத்தனை? ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த மிக்சர் கிரைண்டரையும் ஃபேனையும் கிண்டல் பண்ணாங்க. மிக்சர் கிரைண்டர் வந்து எவ்வளவு பெண்களுக்கு வந்து எவ்வளவு உபயோகப்படுத்த அவங்களுடைய நேரத்தை சேமிச்சதுன்னு தெரியுமா இவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு? மிக்சியில் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் சட்னி அரைச்சி குழந்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க வயக்காட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க. அப்படிதான் அரசாங்கங்கள் இருக்க வேண்டும். அதை எல்லாருக்கும் கொடுத்தது தப்பு, அதை நான் ஒத்துக்கிறேன். இல்லாதவங்களா பார்த்து நீங்கள் கொடுத்துருக்கணும். இப்போ டிஎம்கே கொடுக்குற மாதிரி டார்கெட்டடாக அதை கொண்டு போயிருக்கணும். அதுதான் அரசாங்கத்தோட வேலை. ஆடு மாடு இல்லாதவனுக்கு அதை கொடுக்குறோம், அவனுக்கு வந்து அதை ஒரு தொழிலாக பண்ணாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில். அப்படி தான் நீங்கள் வெல்ஃபேர் மெஷர்ஸை கொண்டு வர முடியும். இந்த வெல்ஃபேர் மாடல் தான் தமிழ்நாட்டோட சக்ஸஸ்க்கு காரணம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே 70 வருஷம் ஆகிருக்கு.
பிஜேபி போன்ற கட்சிகள். So, இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து நிதிஷ்குமார் நல்லாவே பண்ணியிருக்காரு பீகார்ல நிதிஷ்குமார் மட்டும் இல்ல, பிஜேபி பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இங்க இருக்கு சார். ஒன்று வந்து சிராக் பாஸ்வான், அப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோர், அப்புறம் ஓவைசி. இவங்க 3 பேருமே சேர்ந்து வாக்குகளை பிரிக்க போய் தான் அது எதிரணி கூட்டணிக்கு பெரிய ஒரு தோல்வியா வந்திருக்குன்ற கூட ஒரு வாதம் வைக்கப்படுது. ஸோ இந்த 3 பேரோட இந்த ரோல் பிளே வந்து எப்படி பாக்குறீங்க சார் பீகார்ல? அகைன் தியரி, இதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. சரி, பிஜேபிக்கு போற வாக்க பிரிக்க வேணாம்னு உங்களை யார் சொன்னா? ஏன்னா சார் இந்த இல்ல நீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. பிஜேபிக்கு போறாங்கல்ல, சிராக் பாஸ்வான் கிட்ட பேசி சிராக் பாஸ்வானை தனியா நிக்க வைக்க வேண்டியதானே? ஏங்க, அரசியல்னு வந்துட்டு அது ப்ரூட்டலா தாங்க இருக்கும். அரசியல்னு வந்துட்டு அது ப்ரூட்டலா தான் இருக்கும். அரசியல் அப்படிதான் இருக்கும். அது நீங்க என்னமோ அரசியல் புனிதர்கள் போலவும் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆந்திரால இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி இல்லாமல் போனதுக்கு காரணம் அந்த காங்கிரஸ் கட்சி தான். ஜெகன்மோகன் ரெட்டின்றவரை உருவாக்குனது யாரு? நீங்க அவரை அவமானப்படுத்தினீங்க. அவர் அவமானப்பட்டுட்டு போய் கட்சி ஆரம்பிச்சாரு, 10 வருஷம் வெயிட் பண்ணாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. மம்தா பானர்ஜி யாரு? உங்க கட்சியில இருந்தவங்க தானே. ராஜீவ் காந்திக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு தலைவர் தானே. ராகுல் காந்தியை அண்ணன் என்று அழைப்பார். அவரை கட்சியை விட்டு நீக்கினது யாரு? கட்சியை விட்டு போக வைக்கிறதுக்கான வழியை பண்ணி கொடுத்தது யாரு? நீங்க பாஜகவுக்கு போற ஓட்டை தடுக்கிறத உங்களை யார் தடுத்தா? நீங்க பிரிக்க வேண்டியதானே? இல்ல நீங்க போய் மக்கள்கிட்ட பேச வேண்டியதானே? நீங்க அந்த 22,000 பூத்துக்கு ஏஜென்ட்டை போட வேண்டியதானே? மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வருவது, மக்களினுடைய தீர்ப்பை கொச்சைப்படுத்தாதீர்கள். எஸ்ஐஆர்னால மட்டுமே ஜெயிச்சுட்டாங்க, இது ஃபிக்ஸ்டு மேட்ச்சு, ஜெயிக்கவே வேணாங்க, எலெக்ஷனே கண்டெஸ்ட் பண்ண வேணா ஒரு எலெக்ஷன் பைக்காட் பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு. நல்லா குறிப்பாக இந்த சீமான்சல் போன்ற பகுதிகளில் இஸ்லாமியர் வாக்கு வந்து அதிகமாக பாஜக கூட்டணி போயிருக்கிறதா இந்த முறை ஓவைசி கூட ஜெயிக்கலையே. 5 சீட்லேருந்து 2 சீட்டாக வந்திருக்காரு. காங்கிரஸ் ஓவைசி கேட்குற ஒரு விஷயம் ரொம்ப நியாயமான விஷயம், ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் கேட்குறாரு. அது என்ன, அது எல்லா செக்குலர் பார்ட்டிஸுமே வந்து டு தே ஓவ் எனிதிங் டு காங்கிரஸ்? நாங்கள் என்ன காங்கிரஸ் தலைமையிலே இருக்கணுமா? எங்களுக்கு என்ன அது என்ன தலையெழுத்தான்னு கேட்குறாரு. அது என்ன முஸ்லீம் ஓட்ஸ்னால் காங்கிரஸ்க்கு மட்டும்தான் போடணுமா? செக்குலர் ஃபோர்ஸஸ் எல்லாமே காங்கிரஸ்க்கு கீழே தான் இயங்கணுமான்னு அவர் கேட்குறாருல. நியாயமான கேள்வி, ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. இப்போ உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வேணாகும் போது நீங்கள் தான் இறங்கி கொடுத்து போகணும். சமாஜ்வாதி கிட்ட எவ்வளோ அழகாக நீங்கள் வந்து டீல் பேசி அந்த அலையன்ஸை முடித்து யூபியில் வந்து நீங்கள் பண்ணீங்க. எப்படி பண்ண முடிஞ்சுது? நீங்கள் இறங்கி போய் நீங்கள் வேலை செஞ்சதுனால தான் அங்கே வந்து அது பாசிபிள் ஆச்சு. அயோத்தியாவில் பிஜேபியை தோக்கடிச்சிங்க, அது இன்னைக்கும் பேசப்படுகிறது. அந்த நம்பிக்கை ஓவர் கான்ஃபிடன்ஸாக மாறிடுச்சோ காங்கிரஸுக்கு பீகார்? ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் அவங்களுக்கு. மகாராஷ்டிராலே அது பார்த்தோமே, ஜெயிச்சிட்டோம், இன்னும் என்ன இருக்குது? இன்னொன்று அவங்களுக்கு கீழே இறங்கி போய் வேலை செய்கிறதுக்கான ஆட்களும் இல்லை. அதெல்லாம் அந்த கிரவுண்ட் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் அவங்க கொண்டு வரணும். உங்கள் பல மாநிலங்கள்லாம் அவங்க வந்து மற்ற கட்சிகளை நம்பி தான் இருக்கிறாங்க. மற்ற கட்சிகளை நம்பி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அவங்க இந்த அன்யூஷுவல் டிமாண்ட்ஸ் வைக்கிறது தான் பிரச்சனை. சார், இப்போ பாஜக கூட்டணிக்கு ஒரு எக்ஸிட் போல்ஸையும் அந்த கணிப்பையெல்லாம் தாண்டி ஒரு 200 கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அதில் மிக முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா, பாஜக நிதிஷ்குமாரை சிஎம்மாக கொண்டு வருவாங்களா? ஏன்னா 2020ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் என்னதான் நிதிஷ்குமார் கம்மியாக இருந்தாலும் சிஎம்மாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பீகாரில் வந்துட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா ஃபார்முலாவை பயன்படுத்தி நிதிஷ்குமாருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக சிராக் பாஸ்வானை கொண்டு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ யாரை சிஎம்மாக டெபுட்டியாக கொண்டு வரலாம். பட் சிராக் கூட யூனியன் மினிஸ்டரா இருக்கிறது விரும்புவாரா, இல்ல ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்னா ஓகே, இல் பி டெபியூட்டி டு சம்ஒன், அதை விரும்புவாரான்னு தெரியல. பட் சிராக் பாஸ்வான் இஸ் பிஜேபிஸ் லாங் டேர்ம் பிளான் இன் பீகார். அவரை வச்சு பெருசா பிளான் பண்றாங்க, அதுல ஒன்றும் எந்த மாற்று கருத்து. ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து காங்கிரஸோடு 10 வருடம் பயணித்தவர். அவர் UPA 1 கவர்மெண்ட்டில் அவர் மினிஸ்டராக இருந்தார். அவரை எப்படி பண்ணணுமோ அப்படி அழகாக அவரை கூட்டிகிட்டு போயிட்டு பிஜேபி வந்து அவரை மதித்தாங்க. அவர் இறந்த பிறகு அவங்க பையனையும் அவருடைய தம்பியும் பிரித்தாங்க. பசுபதிகுமார். அதுக்கப்புறம் நிதிஷ்குமாருக்கு எதிராக சிராகை
விலக்கி அவரை தனியாக நிற்க வச்சாங்க. எல்லா வேலைகளையும் பாஜக செய்யும். ஆனால் அதே சிராக் பாஸ்வானை கொண்டு வந்து நிதிஷை ஏற்றுக்க வச்சாங்கல்ல, அங்கே தான் உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் அவங்க பாஜக வந்து வேறு எதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லை. 24 மணி நேரமும் தேர்தல் தான். தேர்தல் 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 தேர்தல். எப்படி ஜெயிக்கலாம், எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவை நம்ம ஆளலாம், இதுதான் அவங்களோட எண்ணம். அந்த காரை அந்த ஃபாஸ்ட்டை நீங்கள் மேட்ச் பண்ணோன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஆஃப் இருக்கணும். மெர்சிடிஸில் போயிட்டுருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு BMW வாங்கணும். நீங்கள் இன்னும் அம்பாசிடர் கார்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா. சார், அந்த பீகார் தேர்தல் முடிவுகளை தமிழ்நாட்டில் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடியே பாஜக காரங்க வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் வளர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு அதிமுக அதிக இடங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் நடக்கும். ரெண்டாவது, திமுக காங்கிரஸை கொஞ்சம் ஒப்ரஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தோல்விதான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேட்ட இடங்களை திமுக கொடுக்கவும் மறுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இம்பாக்ட் எப்படி ஏற்படுத்தும் பாக்குறீங்க தமிழ்நாட்டில்? திமுக பெருமளவில் காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு டீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா போன முறையும் அப்படிதான் எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் குறைச்ச மாதிரி தான் காங்கிரஸுக்கும் சீட்ஸை குறைச்சாங்க. இப்போ இந்த 25 திருப்பி காங்கிரஸுக்கு கொடுக்கறதுல திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 25க்கு மேலே கேட்டால் தான் அங்கே நெகோசியேஷன்ஸ் வரும். பட் ஏடிஎம்கே அலையன்ஸில் பிஜேபி நிச்சயமாக 11% ஓட்டு இருக்கு, அதிகமாக கொடுங்க நிச்சயமாக கேட்பாங்க. 100 சீட் கேட்பாங்களா சார்? அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. கேட்குறது நீங்கள் காங்கிரஸ் சொல்கிறாங்களே 125 பலமாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் 234 கேட்கலாம். கேட்குறதுலாம் பிரச்சனை இல்லை, கொடுக்கணும்ல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போன முறை 20 கொடுத்தீங்க, அதெல்லாம் நீங்கள் பத்தாது, அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஒரு 30 சீட்டு கொடுங்க, 35 சீட்டு கொடுங்க. அதுதான் ரீசனபிளான ஒரு நம்பர். அதான் அவங்க ஏடிஎம்கே கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் எடுக்கும் போதே 100ன்னு பேசுனீங்கன்னா சரியாக வராது. போன முறை திமுகவும் காங்கிரஸும் பேச்சுவார்த்தையில் நடத்தும் போது ஒரு திமுக மூத்த தலைவர், பேர் சொல்ல விரும்பல, 2 மாநில முதலமைச்சர்கள் வந்தாங்க காங்கிரஸ்லேருந்து, முன்னாள் முதலமைச்சர்கள். அவங்க சரியாக மதிக்கப்படல. அதுக்கு திமுகவே ஒத்துக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட திமுக ஆரம்பித்த ஸ்டைல் வந்து 8 சீட்டு கொடுக்கலாமா, 10 கொடுக்கலாமா, 12, சரி ஒரு 15 எடுத்துக்கோங்க. இந்த சினிமாவில் நடக்கிற மாதிரி பேரம் பேசினதுனால தான் போன முறை காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அதை சரி செய்து தான் இந்த கடைசியில் மார்ச் 8ஓ 9ஓ, எனக்கு சரியாக தேதி ஞாபகம், 2021 ஒரு ஞாயிற்றுக்கிழமை திமுகவினுடைய அந்த மாநாடு ஒன்று திருச்சியில் நடந்தது. அதற்கு முதல்வர் அவரோட ப்ரோக்ராமெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டாரு, டிஎம்கே காங்கிரஸ் டீல் சைன் பண்ணுறதுக்காக. ஏற்கனவே நடந்த அந்த அவமதிப்பு காங்கிரஸுக்கு நடந்து விடக்கூடாதுன்னு வாசலிலிருந்து காங்கிரஸ் தலைவர்களை அழைத்து சென்றவர் கனிமொழி. ஸோ அப்போது பிரச்சனைகள் இருக்குது. திமுகவும் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பேசிக்கிறது வேற. பட் டிஎம்கே கேடர்ஸ் வந்து மற்ற கட்சிக்காரங்களை, குறிப்பாக காங்கிரஸ், விசிகே போன்றவர்களை லோக்கலில் மதிக்கலைங்கிறது 100% உண்மை. அதில் எந்த ஒரு இதுவுமே வேணாம். அதனால தான் திமுகவுக்கு வர்ற எல்லா கூட்டணி கட்சிகளுமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கேடர்ஸ் மேலே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கசப்பான அனுபவத்திலேயே இருப்பாங்க. அது டிஎம்கே கேடர்ஸ்க்கு வந்து அது அந்த இப்போ கூட ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 8-10 நிறுத்திடுங்க. காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளில போயிடுச்சுன்னா அது காங்கிரஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுகவுக்கு ஒரு காங்கிரஸ் மாதிரி ஒரு செக்குலர் ஃபோர்ஸ் இருக்கிறது எவ்வளோ நல்லது. மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதனால் என்மாஸ் வருது? டிஎம்கேக்கு மட்டும் இல்லை, காங்கிரஸ் இருக்கிறதுனாலையும் தான் வருது. 2 பேருக்கும், எனக்கும் நீங்கள் வேணும், உனக்கும் நாங்கள் வேணும். காங்கிரஸுக்கு திமுக தமிழ்நாட்டில் தேவைப்படுது, திமுகவுக்கு காங்கிரஸ் நேஷனல் லெவலில் தேவைப்படுது. இப்போ காங்கிரஸுக்கு வந்து திமுக நேஷனல் லெவல்லையும் திமுக தேவைப்படுது. 32 எம்பிஸ் வச்சுருக்காங்க ராஜ்யசபாவோட சேர்த்திங்கன்னா. இந்த பலத்தை வைத்து தானே நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீங்க. அப்போ இங்கே ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டில் பெருசாக வந்து டிஎம்கே வந்து காங்கிரஸை இல்ட்ரீட் பண்ணிடுவாங்கங்கிறதெல்லாம் நான் பார்க்கல. 40 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க, 10 தொகுதிகளில் காங்கிரஸ் நின்று ஜெயிச்சிருக்காங்க பாண்டிச்சேரியோட. எவ்வளவு தொகுதிகளில் காங்கிரஸ் தொண்டர்கள் அயராது உழைத்தாங்க, காங்கிரஸுக்கு எவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். காங்கிரஸ் இஸ் அ பைண்டிங் ஃபோர்ஸ், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொன்று, மைனாரிட்டிஸ்க்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. காங்கிரஸ் அந்த இடத்துல இருந்தால் திமுகவுக்கு நம்ம கண்ணை மூடிட்டு ஓட்டு போடலாம். ஏன்னா காங்கிரஸ் வந்து ராகுல் காந்திக்கு மிகவும் பெரிய அளவில் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்.
இன்னொன்று மைனாரிட்டிஸ் வந்து காங்கிரஸ் வந்து பிளைண்ட்லி ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ காங்கிரஸ் கூட்டணியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது வந்து திமுகவுக்கு பெரிய ப்ளஸ், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை மதித்து காங்கிரஸ் என்ன பண்ணோன்னா ஓகே 25-30 கேட்குறது ஓகே, அது எப்படின்னு பார்த்துக்கிட்டு வரலாம். 40 கொடுங்க, 50 கொடுங்க, 63 ஒரு முறை கொடுத்தாங்க, கடைசியில் என்ன ஆச்சு 5 தான். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் காங்கிரஸ்குள்ளேயே ஒரு ஒப்பீனியன் இருக்குது, குறைஞ்ச சீட்டு வாங்கி அதிக சீட்டு ஜெயிப்போம். 25 வாங்கி 18 ஜெயித்தோம், அந்த மாதிரி அதே 18 வேணால் இந்த முறை 22 மாற்றலாமா, அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா உங்களுக்கென்று அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு யாரோட கூட்டணி இல்லாமல் நீங்கள் தனியாகவே நின்று கட்சியை வளப்படுத்தணும். அதுக்கு உங்ககிட்ட யாராவது இருக்காங்களா, உங்களுக்கு கரிஸ்மேட்டிக்காக அதை கொண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு லீடர்ஸ் இருக்காங்களா, இருந்தால் அவங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸி நீங்கள் கொடுப்பீங்களாங்கிறது தான் கேள்வி. யாரை பாஜக சிஎம்மாக கொண்டு வராங்க நிதிஷ்குமார் இல்லை அப்படின்னா? இல்லை, நிதிஷ்குமாரை சிஎம்மாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பை நான் பெருமளவில் பார்க்கல. ஐ மே பி ராங். நான் என்ன நினைக்கிறேன்னா பிஜேபி வந்து அவங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாக கருதி அவங்க அதை பண்ணிவிட்டு நிதிஷை வந்து 2027 பிரசிடெண்ட் ஆக்குறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்குறேன். இந்தியன் பிரசிடெண்ட்டாக அவரை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பீகார்லேருந்து ஒரு பெரிய பொசிஷன் அவருக்கு கொடுக்குறோங்கிற மாதிரி அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிதிஷ்கிட்ட ஒரு டீலை போட்டு பேசி பண்ணாதீங்க, ஏன்னா நிதிஷ்க்கு இப்போ வேறு வாய்ப்பு இல்லை. இப்போ நிதிஷ்க்கு வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு 70-80 சீட் இருந்ததுன்னா நிதிஷ் அதை யோசிக்கலாம், நமக்கு கொடுக்கலன்னா அவங்களோட செல்லாம். அவங்களுக்கு இல்லையே, அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை. இவரும் அவங்களும் சேர்ந்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அப்படி என்னென்னா என்டிஏ அலையன்ஸ் வந்து ஜேடியு இல்லைன்னா கூட அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது வந்து நிதிஷ்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய க்ரௌனிங் மொமெண்ட். பட் அதை என்ஜாய் பண்ண முடியாது முழுசாக. ஓகே ஓகே, புரியுது. ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆகலை, அப்படி இல்லைன்னா கூட ஒரு வருஷம் இருக்க விட்டுட்டு அடுத்த வருஷம் அவரை ஜனாதிபதியாக ரிசைன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜனாதிபதியாக ஆக்கிறதுக்கான வாய்ப்பை நான் பெருமளவில் பார்க்குறேன். ஏன்னா அது வந்து பெருமளவில் மோடியோட இமேஜை உயர்த்தும்னு பாஜக நம்பும். ஏன்னா ஒரு காலத்தில் மோடி அவர்களினுடைய வளர்ச்சியை கடுமையாக விமர்சித்தவர், கடுமையாக எதிர்த்தவர் நிதிஷ்குமார். ஸோ எங்களுக்கு அரசியல் முக்கியம், எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மோடி நகரும் பொழுது நிதிஷ்குமாரை பிரசிடெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணார்னா, ஏன்னா யார் பிரசிடெண்ட்டோ அவங்கக்கிட்ட போய் பிரதமர் யாராக இருந்தாலும் அவர் முன் நின்று கை கூப்ப வேண்டும், அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன்லாம் பிஜேபி பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் நான் சொல்கிறேன், பிஜேபி எலெக்ஷன் வின்னிங் மிஷின். 2027 28 தமிழ்நாட்டில் 29 என்ன பண்ணணுங்கிறதுக்கு தான் இப்போ கூட்டணி வைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து 26 நடக்க போகிற தேர்தலுக்கு கூட அவங்களுக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அதுதான் பிரச்சனை. ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.